என்னப்பா போட்டோலாம் ரெடியா? ஒரு செட் ரெடியா இருக்குமா, அடுத்த செட் ரெடியா இருக்கான்னு பாக்குறேன். யாரு கீழவா? நீங்களா? என்ன இப்படி? ஆமா, இந்த டிராம் ரோட்லயே தான் நம்ம வீடு. ஆமா, பாலா எப்படி இருக்கான்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, உன்னை பார்த்தா பாலாவை பார்த்தா மாதிரி ரொம்ப அந்யோன்யமா இருந்தே லவ்வாலே இருந்தா எப்படி? புரட்சிகரமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையா? வேற என்ன பண்ணலாம்? நீங்க தான் ஒரு யோசனை சொல்லுங்களேன். அப்படி கேளு. லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் அட்வென்ச்சர் வேணும். இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் குறுக்க என்ன நிக்கிறது? மதம். மனசு ரெண்டும் ஒத்து போயிடுச்சுன்னா மதம் என்ன மதம் மண்ணாங்கட்டி. நீ ஜீசஸ் மேல வாரத்தை போடும், அவன் முருகன் மேல வாரத்தை போடட்டும். விஷயம் முடிஞ்சது. ஆமா, விஷயம் முடிஞ்சது. ஏம்பா போட்டோகிராஃபர், பியு சின்னப்பா படம் தான் ஒண்ணு போட்டு வை, சாயந்தரமா வந்து வாங்கிக்கிறேன். சாரசம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம். பாட்டு வேறையா? இருக்கட்டும். ஏப்பா, இத போறார் ஐயர். அவர் வீடு தெரியுமா? ஓ, தெரியுமே. யாரு? ஏமா, மிஸ்டர் வின்சென்ட் வீடு தானே? ஆமா, அவன் தான். நீ யாரு? அவர் வீட்டு வேலைக்காரியா? பல்ல வடப்பேன். யாருடி நீ? சட்னி அரைச்ச வேலைக்காரியா? நான் அவரோட ஆத்துக்காரி. வைஃப். வைஃபா? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டி, உடம்பு எப்படி இருக்கு? தோசக்கரம் கேட்டு வந்து இழுத்துட்டு வளர்த்து. அவர் கிறிஸ்டின் இல்லையா? கிறிஸ்டினா? அட சீப்போ, செங்கல் ஐயங்க. என்னடி இது? என்னடி எங்காத்துல வந்து பிளாக்கர் பண்ற? வின்ஸ்டன்ங்கிற பேரை நம்பி நான் நல்லா ஏமாந்துட்டேன்மா, ஏமாந்துட்டேன். ஏமாந்து போனியா? ஏன் ஏன் ஏன்? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கையில சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. யாரு? யாரு யாரு? கொஞ்சம் அடி, எனக்கு கை கால வடவடம் நடுங்கிறது. ஏண்டிமா ஏண்டிமா, நீ ஒண்ணும் இடம் மாதிரி வந்து பேசலையே. உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? வின்ஸ்டன். இது என்ன? அது அது என்ன? அது வரைக்கும் தானே சொல்ல முடியும். ஆத்துக்காரர் பேரு வின்ஸ்டன் ஆறாமதன் தானே? ஆமா, அவரேதான். நீ என்னடி சொல்ற? அவர் என்ன லவ் பண்ணாரு. லவ் பண்ணாரா? ஏண்டி, இவ்வளவு லட்சணமா இருந்துட்டு அந்த மூஞ்சிய பார்த்து லவ் பண்ணியா? பாவமா இருந்துச்சு. பாவமா இருந்தா லவ் பண்ணிடுறதா? மூஞ்சில குத்துவேன். இதுக்கெல்லாம் என்னடி ருஜு? அவர் வாங்கி கொடுத்த பிரசன்ட் வேணா பாருங்க. புடவை. இத யார் வேணா யாருக்கு வேணா வாங்கி கொடுக்கலாம். இத அவர் தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதுக்கு என்ன ருஜு? பாமளமா கொக்க. அவர் வந்த உடனே கோட் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க. அது என்ன இருக்கு? செக் பண்ணி பாருங்க, புரியும். செக் பண்றேன். பரட்டும். கட்டு கூட வச்சுட்டு பார்த்து கிறிஸ்தவாணி எப்படி ஏமாந்த? குல்லா போட்டு மறைச்சிட்டாரு. நாமத்தை கூட பாக்கலையா நீ? நான் பாக்கும்போது இல்லையே. பேசுற பாஷையில இருந்து கூட பிராமணன் புரிஞ்சுக்கல. இங்கிலீஷ்லயே பேசிட்டாரு. கண்ணே மூக்க இங்கிலீஷ்லயே. ஆமா, கோட்ல அப்புறம் மாறின குத்தவாளி மாதிரி டக்கு டக்குன்னு பதில் சொல்ற. நீ டக்கு டக்குன்னு பதில் சொல்ற. ஏண்டிமா, தப்பு தண்டா ஒண்ணு நடந்துள்ளியே. என்னடி யோசனை பண்ற? இல்ல, அப்பா அது போதும். நேக்கு அந்த ஆளு மட்டும் என் கை கடுக்கட்டும், வெட்டு போடுறேன். நான் எதுக்கு இருக்கிறேன்? அதுக்கு தானா? நீ போ. சட்டை இருடி. இனிமே பேரை நம்பி கண்ட வாழை பார்த்து கிறிஸ்தவான்னு ஏமாந்துடாத. பைபிள்ல இருந்து 4-5 பாத்திரம் சொல்ல சொல்லி கேளு, அப்புறம் லவ் பண்ணு. இப்ப போ. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சாமி உன்னை மறந்து. நில்லுங்க, வாங்கோ. இப்படி அற்பர்களை தரநவி வசந்தருது மனமோகனமே வடல்த வளரிடு வானங்கமழ் தென்றல். வசந்தருது மனமோகனமே. இவ போட்டோ உங்க கோட் பாக்கெட்ல எப்படி வந்தது? சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்த. என்ன பாட்டு? கேட்ட கேள்விக்கு பதில். இவளோட உங்களுக்கு எத்தனை நாளா தொடர்பு? இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணேனாமே, உண்டா இல்லையா? சொல்லுங்க. பத்தினியே உன்போல் இத்தரை மீதினில். வடைய பிடிச்சிட்டு போலாம். அம்மா வீட்டுல இல்லையா? எங்க போயிருக்கிறாங்க?
கோயிலுக்கு போயிருக்காங்க. அம்மாடி பானு, உனக்குன்னு நான் இன்னைக்கு மல்லிகை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது என் கையோட உன் தலையில வச்சு விட போறேன். ஏற்கனவே தலையில ஒரு கூட பூ இருக்கு, இது வேறையா? இதுவும் கூட இருக்கட்டுமே. எங்க நம்ம பக்கம் திரும்ப. சிரிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேனே இல்லையா? ஷீலா, பாலா பத்தியா பத்தியா, பாலா ஃபூல் பண்ண முடியாதுன்னு சொன்னியே, ஃபூல் பண்ணிட்டே பத்தியா? அங்க பாரு மூஞ்சி பாரு, பாவமா இல்ல? ஆம்பளைங்க அசுர விழுந்தாலும் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும், ஆனா பாலா பரவாயில்ல, அப்படியும் அசிங்கமா இல்ல. ஜீசஸ், பாலாவுக்கு மேல எவ்வளவு ஆசை தெரியுமா? என் துணி பட்டியெல்லாம் வலிக்குதுப்பா. பாலா நீங்க ரொம்ப ஓவர். ஐயோ, அத்தை வந்துட்டாங்க. நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. குத்துக்கல்லு மாதிரி வளர்ந்துட்டு குழந்தை ஆட்டமா என்ன விளையாட்டு இது? என்ன ஆண்டி நீங்க ஏன் அவ்வளவு சீரியஸ் எடுத்து பேசுறாங்க? ஒரு வயசு வந்துட்டா அண்ணன் தங்கையா இருந்தா கூட நாங்க தொட்டு பேச மாட்டோம். அது எங்க பழக்கம். என்னம்மா இது? இவ குணம் உங்களுக்கு தெரியாதா? இத போய் நம்ம பெருசு பண்ணிக்கிட்டு. நீ சும்மா இரு. சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடினா ஏதோ அறியாம செய்யறாங்கன்னு அலட்சியப்படுத்திடலாம். வளர்ந்தவங்க அப்படி விளையாடினா அது புரியாத்தனம் இல்ல, போக்கிர்த்தனம். சூடு சொன்ன உள்ளவங்களுக்கு சொன்னா உரைக்கும். அம்மா, நீங்க பேசாம இருங்க. திட்டட்டும், அவங்க நல்லா திட்டட்டும். இப்படி எல்லாம் திட்டினா நான் இங்க வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பா வருவேன், இவங்க கிட்ட திட்டம் வாங்குறதுக்கு நான் வருவேன். திட்டி முடிச்சாச்சா? ஏன் வேற வார்த்தை கிடைக்கலையா? நான் போலாமா? இருக்கட்டும் இருக்கட்டும், இவங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு இவங்களையும் ஃபூல் பண்றேன். நல்ல கிருத்திகா பார்த்து பிடிங்க. இதெல்லாம் பானு கிட்ட கொடுத்துடுங்க. நான் போயிட்டு பாலா. உடனே மட்டும் வீட்டுக்கு போய் கொடுத்து அனுப்புறேன். அது என்னது குத்துக்கல்லு அப்படின்னா? பிரமாதம், திவ்யம் திவ்யம் பிரமாதம். முதலியார், உங்க ஆத்துல எதை சாப்பிட்டாலும் நல்லா ருசியாவே இருக்கு. உங்க ஆத்து பச்சை தண்ணி கூட ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு போ. ஆறாமது இது நீ சொல்லாட்டி போனாலும் பானு உனக்கு தோசை போடுவா. போடுமா போடு. நேக்கடி மாவட்டத்தில் ஆத்துக்காரங்க அங்க போடு போ. 3 தோசை எந்த மொழிக்கு? நொறுங்கு தின்னா 100 வயசு சொல்லுவாளை கேள்விப்பட்டதில்ல? போடுமா. ஜீசஸ், பயத்துல இடம் இல்ல. என்ன விடு, ஆறாமது கவனி. என்ன கவனிக்கிறேன்? இதை போடு. அவன் என்ன சொன்னா அதை கவனிச்சியா? ஜீசஸா? யார் அது? கிறிஸ்தவ கடவுள் நமக்கு தேவையா? இதுல இருந்து உனக்கு என்ன தோன்றது? சக்கரை போட மாட்டிய? வெள்ளக்கட்டி கூட போட மாட்டிய? கடவுள் பேரு தானே சொன்னாரு. எந்த கடவுளா இருந்தா என்ன? நம்ம கிட்ட இல்லாத கடவுளா? கன்னியாகுமரியில இருந்து கைலாசம் வரைக்கும் 900 கடவுள், 90,000 கடவுள். வெங்கடேச பெருமாளை விட்டுடு. முருகனை எடுத்துக்கோ. பாலமுருகன்ல இருந்து வேல்முருகன் வரைக்கும் எத்தனை முருகன்டியம்மா, எத்தனை ஊர் முருகன். இதெல்லாம் விட்டுட்டானே ஜீசஸ்ங்கிறான். சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்ன பண்றது, தின்னுட்டே இருக்கிறேன்னே. விசுவாசம், உப்பு, எச்சில். அது பாலாவும் ஷீலாவும் கைய கோத்துண்டு ஜாலியா மஜாவா பேசிட்டு மாதா கோயில் படியில ஏறிண்டே இருக்கா. மொத்தம் 21 படி. கைய விடவே இல்லை. அவ 2 பேரும் உள்ள போனதுக்கு அப்புறம் படியெல்லாம் நான் எண்ணிட்டு வந்தேன். ஏன் உங்ககிட்ட கரெக்டா சொல்லணுமே. உப்பு, விசுவாசம். இத பார், முதலியாருக்கும் மாதா கோயிலுக்கும் என்ன கனெக்ஷன் நீயே சொல்லு. இப்படி நீ அஜாக்கிரதையா இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு பாலா பீட்டரா மாறி வந்து முன்னால நிக்க போறான். நீ அசடு வேண்டு இப்படியே பிறந்த மேனிக்கு நிக்க போற. சுதந்திரத்தை சுதந்திரத்தை இந்திய சுதந்திரத்தை. ஆமா, தெருவுல கோஷம் போட்டுட்டு சுதந்திரம் சுதந்திரம் கையை தூக்கிட்டா லொடக்கும் சுதந்திரத்தை கொடுத்துருவானா? வெள்ளக்காரனா கொக்கானா? வேலை மணக்கிட்ட பசங்க, வேலை மணக்கிட்ட பசங்க. காஃபியா குடிக்கலன்னா விடமாட்டியே. இதுலதான் நல்ல சமத்து, நல்லா போடுவே காஃபி. என்னது காஃபி உரைக்கிறது? அதுலயும் மிளகா அப்படிதான். வெல் டன் பாலா, வெல் டன். விடாதீங்க பாலா, விடாதீங்க. ஒன் திங் ஐ டெல் யூ, என்னால டென்னிஸையும் மறக்க முடியாது, உங்களையும் மறக்க முடியாது. ஃபேக்ட்.
வருவேன். ஆண்டி இருந்தா அவங்க மேல படாம ஓரமா வரேன். என்ன நீ ஆடிட்டு இருக்கிற? பொழுது போகல, நீங்களும் வரல, படுக்க தோணல, பரமபதம் ஆடுறேன். ஆமா, நீங்க வர்றதுக்கு எவ்வளவு லேட்டு? இல்ல ஷீலா, எதுக்கு எடுத்தாலும் ஷீலா தானா? என் பேர் பானு. குறிப்பா சொன்ன வார்த்தையில ஒரு பெரிய குற்றச்சாட்டையே நான் உணர்றேன். மத்தவங்க 1000 சொல்லலாம், எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல. ஆனா ஷீலாவோட நான் பழகுறத பத்தி நீ தப்பா நினைக்கிறியான்னு எனக்கு தெரிஞ்சா. அவளை பார்த்து நீ பொறாமப்படுறியா? அவளுக்கு பந்து விளையாட தெரியலாம், படபடன்னு இங்கிலீஷ் பேச தெரியலாம். ஆனா எனக்கு சொந்தமானது அவளுக்கு சொந்தம் இல்லை. அவதான் என்ன பார்த்து பொறாமப்படணும். பானு, நான் ஷீலாவோட நெருங்கி பழகிறதுக்கு காரணமே அவ எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கம்பெனியன், ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னால இவளை மறக்கவே முடியாது. இவளைத்தான் சொல்றேன். கீழே டெலிபோன் அடிக்குது. இந்த நேரத்துல யார் போன் பண்றாங்க? ஐயோ, 2 விழுந்தா நான் இப்ப பாம்பு வழியே கீழே இறங்கணுமே. சாமியை 2 விழக்கூடாது, சாமியை 2 விழக்கூடாது. பாலா, இனிமேலும் நீங்க நாளை கடத்திட்டு போறதுல அர்த்தம் இல்ல. சீக்கிரம் நீங்க ஒரு முடிவு எடுத்தாகணும். பட்டிக்காடுத்தானே உங்களுக்கு பிடிக்கல, நல்லத்தையும் நாகரிகத்தையும் விரும்புறீங்க. துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே. உங்களுக்கு தடையா இருக்கிறது மத பிரச்சனை ஒண்ணுதானே. மனசு 2 ஒண்ணாயிட்டப்புறம் மதம் என்ன ஒரு தடையா? நீங்க மதம் மாறிட்டா போச்சு. உங்க அம்மா கிட்ட நேர்ல சொல்ல பயமா இருந்தா டேப் ரெக்கார்டர் இருக்கவே இருக்கு. இப்ப ஓடிக்கிட்டு தான் இருக்கு.